ஹலோ ஹாய், இன்றைக்கி தேர்ஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு முள்ளங்கி சாம்பாரும் முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த முட்டைகோஸ் பொரியல் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப் வந்து பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த பொரியல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். முட்டைகோஸ் முதல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச முட்டைகோஸ் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைகோஸ் வேகிறதுக்கு தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தெளித்து விடுற அளவுக்கு இருந்தால் போதுமானது. நல்லா சிம்மில் வச்சு இதை வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ துருவி அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.